துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? இருக்கிற ராசிகளில் ரொம்ப சூப்பரான ராசி துலா ராசி தான். 2025 ப்ரெடிக்ஷன்ஸ்னு எடுத்துக்கும் போது நீங்கள் யாரை போய் கேட்டாலும் எங்கே போய் கேட்டாலும் முதல்ல சொல்கிறது துலா ராசி தான் சொல்லுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. காரணம், துலா ராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அந்த சுக்கிர கிரகம் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு வருஷம் துவங்குது. நீங்களே உங்கள் பூர்வ புண்ணிய ஆற்றலை தேடி போகிறீங்க. அதாவது பேங்க்கில் நிறைய பணம் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த பணத்தை எடுத்து என்ஜாய் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது இப்போன்னு வச்சுக்கோங்க. அந்த வசதிகள் உங்களுக்கு பெருகுதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி அந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டதுனால இந்த ஆண்டு பொருளாதார வசதி ரொம்ப பெருக போகுது. பெரிய யோகம் காத்திருக்கு. வாழ்க்கையில் என்னென்ன வகையில் நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக சம்பாதிக்க முடியும். இரண்டாவது, 9ஆம் இடத்தை நோக்கி குரு போகிறாரு. ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துக்கு குருன்னு சொல்கிறாங்க. அந்த குரு அப்படி போகிறதுனால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா படிக்க முடியும். சார், இந்தியாவிலேயே நான் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும், எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமா? நான் இன்ஜினியரிங்கில் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் விரும்புகிறேன், நான் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த இதில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் படிக்க முடியும். அந்த யோகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதுலேயும் இந்த புதன் பகவான் இவங்களுக்கு பாக்கியாதிபதி, அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்துருக்காருன்னா இவங்களுடைய படைப்புகள் பெரும் புகழ் பெறும். இந்த வருஷம் அவார்டு வாங்குறவங்க, நிறைய சினிமா எடிட்டர்கள் புகழ் பெறுவார்கள். கதை வசனம் எழுதுவாங்க பாருங்கள், அவங்க திரைக்கதைகள் எழுதக்கூடியவங்க, புத்தகங்கள் எழுதக்கூடியவங்க, எழுத்தாளர்கள், இவங்கள நல்ல பெயரும் புகழும் பெற போகிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு பெரிய உயர்வு இருக்குது. 11ஆம் இடத்துல சூரியன் 3ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு பெரும் புகழை தரப்போகிறார். நல்ல பெரும் புகழும் இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருப்பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இருக்கிற ராசிகளில் அரசு வேலை கிடைக்கக்கூடிய முதல் தர யோகம் துலா ராசிக்கு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், எழுதலாம். சூப்பராக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி சக்ஸஸ் ஆக போகிறாங்க. எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிடும். பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவாங்க. தெய்வ நம்பிக்கைகள் கூடும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போவே உங்கள் குடும்பங்களில் திருமண ஏற்பாடுகள் கூட சில குடும்பங்களில் நடந்துக்கிட்டு இருக்குமா. ஸோ கல்யாணம் கூடிய வரப்போகுது. படிப்பில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. நேற்று வரைக்கும் படித்த பாடம் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு ஒரு தடையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2025 இவங்க படிக்கக்கூடிய பாடங்களில் ரேங்க் வாங்குவாங்க. நேற்று ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி ரேங்க் வாங்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரிகளுக்கு பொதுமக்கள் அனுசரித்து எப்படி வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த கலை கைதேர்ந்த கலையாயிரும். அப்போ வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க. ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் இந்த ஆண்டு சேரும். இது பயணங்கள் நிறைந்த ஆண்டு. ஒரு ஃபாரின் போயிட்டு வர யோகம், ஒரு டூராவது போயிட்டு வரணுங்கிற யோகம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குவாங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவாங்க, அந்த யோகம் இருக்குது. ஸோ துலா ராசிக்காரங்க இருக்கிற ராசிகளில் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறாங்க. இவங்களும் காதலில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் அந்த ஆண்டு துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. அந்த சுக்கிரன் 5ல் இருக்கிறது அவ்வளவு அற்புதங்களை செய்யும். அதே மாதிரி ராகு கேது பார்க்கும்போது ராகு இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மகாலட்சுமி யோகம் பேர். புலிப்பாணி அவ்வளோ அருமையாக சொல்கிறார், அவங்களுக்கு செல்வ செழிப்பு தீருங்கிறார். அப்படி அந்த செல்வ செழிப்பு துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சேரப்போகுதுமா. மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ போகிறீங்க. அப்படி சூப்பர் வருஷம். இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்தால் இன்னும் வெற்றிகள் பெருகும் அப்படின்னு சொன்னால், சமயபுரம் மாரியம்மன வழிபடணும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் காலையில் அதிகாலையில் போய் அப்படி வழிபாடு செய்கிற போது, சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் வரும். கொஞ்சம் அலர்ஜி சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் உடம்பில் இருக்குது, சளி தொந்தரவுகள் இருக்குது, அதில் மட்டும் கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் துலா ராசி அன்பர்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்திட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2025ஆம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம். சூரியன் சந்திரன்கிற 2 கிரகங்கள் பேருமா ஒளி கிரகங்கள் பேர். சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது இல்லையா?
அதனால் வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும். இப்போ விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் முன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம், எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம், இதெல்லாம் பெண்களுக்கு வருது. குழந்தை பிறப்பு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும். உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும். எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகுது. இந்த வருஷம் வந்து 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று சனி பயிற்சி. மார்ச் 29ஆம் தேதி நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சின்னு சொன்ன உடனே நமக்கு அதோடைய தாக்கம் தெரியும். இரண்டாவது, குரு பகவான் வந்து மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகுக்கு எது பயிற்சி வருது, அது மே மாதம் 18ஆம் தேதி. இந்த 3 பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சதுலேருந்து மே மாதம் ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 50 டேஸ் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்குது. இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை, அது வந்து அதிக மழை பொழிவாக இருக்கலாம், இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம், பூகம்பங்களாக இருக்கலாம். இப்படி வந்து இயற்கை பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார், நிலநடுக்கம் வந்திருக்குமே வருதுன்னு. நிலநடுக்கங்கள் வரும், நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம். ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன்